கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வட இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-250 மிஷினரிகளை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பினார்கள். அந்த ஒரு சகோதரி அவர்களுக்கு தேவன் வெளிப்பாடு தந்தார் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய அந்த அமைப்பின் கீழாக, அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தின் கீழாக அவங்கள அனுப்புனாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் வட இந்தியாவில் வந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வட இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்படி வந்த பிறகு ஒரு மாதம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அதன் பிறகு கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நீங்கள் இருந்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அதாவது அவர்களை மறந்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த 200-250 மிஷினரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் சிலர் கையில் பணங்கள் இருந்தபடியினாலே அவர்கள் மீண்டும் வட இந்தியா விட்டு தமிழ்நாட்டுக்கு போய்விட்டார்கள். சிலர்கள் திரும்பி போவதற்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த சிறு சிறு வேலைகளை செய்து அவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அதில் ஒரு சிலர்லாம் இட்லி சுட்டு, அந்த முறுக்கு சுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் பல இடங்களில் இன்றைக்கி ஒரு சில பகுதிகளில் இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஊழியர்களை குறித்து, இப்படிப்பட்ட மிஷினரிகளை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக தெரிவிக்க விரும்புகிறேன். உங்கள் ஜெபத்திற்காக, உங்கள் கவனத்திற்காக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது சொல்லும் பொழுது நீங்கள் நான் அதாவது வட இந்தியாவில் உண்மையாகவே அந்த ஆத்ம பாரத்தோடு, மிஷினரி தாகத்தோடு மிஷினரிகளை அனுப்பி அவர்களுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, அவர்களை விசாரிக்கிற, அவர்களை தாங்கக்கூடிய அநேக நல்ல ஸ்தாபனங்கள், நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அவைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஐக்கியங்களும் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல ஐக்கியங்கள், நல்ல தேவ பயத்தோடு மிஷினரி ஊழியங்களை ஊக்குவித்து அவைகளை செயல்படுத்துகிற நல்ல ஸ்தாபனங்கள், நல்ல ஐக்கியங்கள், நல்ல ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறது. அவைகளுக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அவைகளை ஒன்று நான் சொல்லலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்களை பற்றி இப்போ நான் சொல்லலை. அவர்கள் தேவ மனிதர்கள், தேவனுடைய ஊழியம் வட இந்தியாவில் இருக்கிறது. அவர்களை நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம், என்னாலும் அவர்களை கனப்படுத்த வேண்டும். அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரவான்கள். அந்த சபைகள், அந்த ஸ்தாபனங்கள், அந்த ஆவிக்குரிய ஐக்கியங்கள், அந்த பரிசுத்தவான்கள், அவர்களெல்லாம் தேவனுடைய பார்வையிலே மாற்றமல்ல, நம்முடைய கவனத்திலும் கூட அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரங்கள். அவர்களை நாம் ஒன்று சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட போலியான செயல்படக்கூடிய அநேக ஐக்கியங்கள் இந்த நாட்களில் காணப்படுகிறது. பாருங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அநேக வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய மிஷினரி ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தில் என்ன நடந்தது சொன்னால், ஒரு மிஷினரி ஊழியர் இருக்கிறாரு. அவர் திடீர்னு அவருடைய மாமனார் மரித்து போகிறார். மரித்து போன பிறகு அந்த குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து அவர் திரும்பி தன்னுடைய ஊருக்கு போக வேண்டும். இப்போ அவருக்கு போக்குவரத்துக்கு பணம் தேவைப்படுகிறது. இப்போ யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது என்று சொல்லி அந்த பகுதியில் உள்ள அந்த மிஷினரி ஊழிய ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் இருந்தார். அவரிடம் போய் அவருடைய ஐக்கியத்தில் அந்த இடத்துல போய், ஐயா, அந்த மாதிரி என்னுடைய மாமனார் மரித்து போனார்கள், இப்பொழுது அவசரமாக நான் போக வேண்டிய சூழ்நிலை, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அந்நாட்களில் டிக்கெட் பணங்கள்லாம் ரயில்வே இந்த பயண செலவெல்லாம் ரொம்ப கம்மி தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இல்லையே, நம்ம ஐக்கியத்தில் இதுக்கெல்லாம் பணம் தரமாட்டாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை சரி உங்கள் ஐக்கியத்தில் பணம் இல்லை, பிரச்சனை இல்லை, இப்போ நீங்களாவது ஒரு கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது அப்படின்னா நீங்களாவது ஒரு சின்ன ஒரு உதவி, சரி தம்பி இந்தாங்க டிக்கெட்டுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யலாம் இல்லையா, உதவி செய்யலாம் இல்லையா. சென்னையில் ஒரு ஊழியரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐக்கியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு கீழே பல 100 சபைகள் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பல 100 சபைகளுக்குள்ள ஒரு சபை, ஒரு சின்ன ஒரு சபை. அந்த இடத்துல அந்த ஊழியர், அந்த கிளை, அந்த ஸ்தல ஊழியர் ரொம்ப கஷ்டப்பட்டு சபையை நிலம் வாங்கி அந்த சபை கட்டி கொண்டு இருக்கிறார். கடைசியில் அவர்கிட்ட ரொம்ப பணம் கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்போ போர் போட கூட பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறார். அதை இவர் கேட்ட பிறகு அந்த ஐக்கியத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தலைமை இடத்துல இருக்கக்கூடிய அவர் என்ன செஞ்சார், அவரை என்னுடைய இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் கூப்பிடுறார். அந்த ஸ்தல ஊழியர் வேற ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறார்.
அப்போ கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி நம்ம ஐக்கியத்தில் நம்ம இதில் வந்து பணம் கொடுக்கல, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என் சார்பை, அதாவது என்னுடைய சார்பில் என்னுடைய தனிப்பட்ட பணத்தை நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் அவருக்கு அந்த போருக்காக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து அவருக்கு அந்த கிளை ஊழியத்தில் அவர் வந்து அதை கொடுக்குறார். அதை கொண்டு போய் அவர் வந்து போர் போட்டு இன்னைக்கு கட்டிடங்களை கட்டி ஊழியம் செய்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு தேவனுடைய அன்புனால இப்படிப்பட்ட செய்யக்கூடிய ஊழியர்கள் நாட்களில் வந்து இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இல்லைன்னு சொல்கிறத விட, இல்லைன்னு சொன்னால் கூட அநேகருக்கும் வந்துடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். குறைந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம பார்வையில் அப்படிப்பட்டவர்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வட இந்திய மிஷனரி ஊழியத்தில், அந்த ஊழியத்தில் வந்து அந்த வாடகை பணங்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த 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 நாட்களில் வந்து மிஷனரிகளுக்கு அக்கௌண்டெல்லாம் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்லாம் இல்லாத காலம். அந்த நாட்களில் வந்து அந்த ஒரே ஒரு அந்த ஊழிய ஒருங்கிணைப்பாளர், அவர் கோஆர்டினேட்டர், அவர்கிட்ட தான் வந்து பணம் வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வரும். அப்போ அவர் என்ன செய்வார், அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்தல ஊழியத்தில் போய் கொடுத்து விட்டு திரும்ப வருவார். அவர் என்ன செஞ்சிருக்கார், ஒரு முறை கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் அந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு வாடகை பணம் ஒரு 2,000 வச்சுங்களேன். பிறகு அவங்களுக்கு மாதம் ஒரு 1,500 சொல்லிட்டு அப்படி உதவி செய்வாங்க. அப்படி அந்த பணத்தை ஒரு 3,500 கொண்டு போகிறார். கொண்டு போய் என்ன செய்கிறாரு, அந்த ஸ்தல ஊழியத்தில் போனோடனே அவர் வந்து அந்த ஊழியர்கார்ட்ட சொல்கிறார், அந்த அந்த மிஷினரி ஒருங்கிணைப்பாளர் ஆகிய அந்த ஊழியர் வந்து அந்த ஸ்தல ஊழியர்கிட்ட சொல்கிறாரு, பிரதர் போங்க போய் சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லி காசு கொடுக்குறார். காசு கொடுத்த பிறகு அவர் சந்தோஷமாக பாஸ்ட் வந்திருக்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு அவர் கொடுக்குற காசில் போய் வந்து அந்த சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்து சில ஸ்வீட் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அந்த எவ்வளவோ செலவாச்சு. கடைசியில் வந்து அந்த ஊழிய ஒருங்கிணைப்பாளர், அந்த மிஷினரி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அவர் கடைசியில் கணக்கெல்லாம் எழுதி, இந்த மாதிரி பிரதர், நான் என்னுடைய இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்தேன், வர்றதுக்கு போகிறதுக்கு இவ்வளோ பணம் செலவாச்சு. அது பிறகு சிக்கன் வாங்கினதுக்கு இவ்வளோ பணம் செலவாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் வாங்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் இவ்வளோ செலவாச்சு. கடைசியாக மீதி இருக்கிற பணம் வந்து 9,000 ரூபா, இந்தாங்க இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். பாருங்க, இது சம்மந்தமாக அந்த ஒரு ஊழியர் வந்து அந்த ஐக்கியத்தில் உள்ளவர்களுக்கு சிலர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதில் உள்ள யாருமே கண்டுகொள்ளவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி வந்து அநேக இடங்களில் வட இந்தியாவில் அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர்களை ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நடத்துதலோடு, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நடத்துதலோடு அப்படிப்பட்டவர்களை நாம் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் சுயாதீனமாக ஊழியம் செய்யக்கூடியவர்கள், ஸ்தாபனங்கள் இருந்து ஊழியம் செய்யக்கூடியவர் அநேகம் இருக்கிறார்கள். இதில் ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், நிறைய பேருக்கு சுயாதீனமாக ஊழியம் செஞ்சால் தான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 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 எண்ணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் சிலருக்கு வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம், சுயாதீனமாக ஊழியம் செய்கிறவங்க தான் உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க, இந்த ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறவங்கலாம் வந்து சரி கிடையாது, அவங்களுக்குலாம் பணம் நிறைய கிடைக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்தாபனத்திலிருந்து ஊழியம் செஞ்சாலும் சரி, சுயாதீனமாக ஊழியம் செஞ்சாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்களா என்பதை நம்ம கவனிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை நடத்தினா, நீங்கள் வந்து அந்த ஸ்தாபனத்தில் இருந்தால் என்னவோ பெரிய பாவி போலவும், தனியாக இருந்தால் பெரிய பரிசுத்தவான் போலவும், இப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, கேட்குறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அதை நம்ம வந்து ஸ்தாபனத்தில் இருந்தால் ரொம்ப பரிசுத்தம், அல்லது ஸ்தாபனத்தில் இருந்தால் அவர் ரொம்ப பாவி, அல்லது தனியாக இருந்து ஊழியம் செஞ்சால் பயங்கரமாக பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அல்லது தனியாக ஊழியம் செஞ்சால் அவங்க வந்து பாவி, அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தருடைய பார்வையில் எந்த ஊழியக்காரங்க உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மிஷனரிகளுக்கு, அப்படிப்பட்ட மிஷனரி ஊழியங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது அது நல்ல காரியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்தாபனத்தினால் கைவிடப்பட்ட அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஸ்தாபனத்தில் இருப்பாங்க, ஆனால் வந்து திடீர்னு வாடகை நிறுத்திடுவாங்க, வாடகை தரமாட்டாங்க, வாடகை 1 மாதம் தருவாங்க, திடீர்னு 1 மாதம் தரமாட்டாங்க, அப்படிலாம் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிறகு ஒருவேளை அந்த தென்னிந்திய திருச்சபைகள் வட இந்திய அந்த குறிப்பிட்ட மிஷனரிகளுக்காக வாடகை பணங்களை கொடுத்தாலும் கூட, அந்த பணங்கள் வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை தான் போய் சேரும். அவர்கள் வந்து உண்மையாக செய்கிறது கிடையாது.
உண்மையாக அந்த செய்யறதுக்கு அந்த பணத்தை எடுத்து தனக்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் செலவழித்து கொண்டு ஆமாங்க அங்கே அனுப்பிட்டேன் இப்படி சொல்லி போலியான ஊழியர்களும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கண்டறிந்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தருடைய பார்வையில் எது சரியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் தங்க மாத்திரமல்ல, மிஷனரி ஊழியங்கள் தடையில்லாமல் நடைபெறும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா அவர்கள் கர்த்தருக்காக அர்ப்பணித்து வட இந்தியாவில் தன்னுடைய எல்லா காரியங்களை விட்டு வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நடத்துதலோடு நம்ம அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.